ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட நடிகை அமலா பால் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தை பற்றி வந்து பேசியிருக்காங்க. ஒரு விமர்சனம் மாதிரி கூறியிருக்காங்க. இப்போ அந்த விஷயம் வந்து ஜோதிகாக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து இன்டர்நெட்டில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நவம்பர் 14ஆம் தேதி செம்ம பிரம்மாண்டமான ஒரு படைப்பில் ஒரு செம்ம பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கங்குவா. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து 2024 மோஸ்ட் வாண்டட் ஃபிலிமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த திரைப்படத்துக்கான ரசிகர்கள் செம்மாவெல்லாம் காத்திருந்த நிலையில் திரைப்படத்துக்கு முதல் நாளே நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ரசிகர்களை சற்று ஏமாற்றியது. சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நடிகர்களோட ரசிகர்களும் வந்து ஸோ கங்குவா திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து அந்தளவுக்கு பூர்த்தி பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் வந்து திரைப்படத்துக்கு முதல் நாள்லேருந்து செம்ம நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ எந்த ஒரு திரைப்படத்துக்கும் இல்லாத நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப தவறாமல் பேசி வந்து நம்மளுக்கு கங்குவா திரைப்படத்துக்கு பேசியிருந்தாங்க. ஸோ அதை பொறுக்காத ஜோதிகா வந்து இன்றைக்கி வந்து செம்ம ஆவேசமாக ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க ஒரு அறிக்கையை. அதாவது எப்படி நீங்கள் இந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸை தெரிவிக்கலாம். இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளோட கங்குவா திரைப்படம் தமிழ் சினிமாவோட ஒரு பொக்கிஷம் மாதிரி. இந்த மாதிரி திரைப்படம்லாம் வர்றது ரொம்ப ரொம்ப அபூர்வம். சூர்யா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி வந்து நிறைய அறிக்கைகள் கொடுத்து ரசிகர்களும் வந்து கொஞ்சம் கண்டிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து திரைப்படங்களை கலாய்க்காதீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம அமலா பால் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த போஸ்ட்டை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து நம்மளோட அமலா பால் வந்து போட்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நியூஸ் வந்து நம்ம அமலா பாலம் வந்து நம்மளோட ஜோதிகா அண்ட் சூர்யா கூட நிற்கிறாங்க ரசிகர்களுக்கு எதிராக. அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே. ஒரு மனைவியாக அவங்களாலும் பார்க்க முடியாது. ஒரு மனைவியாக இல்லைனா கூட ஒரு நடிகையாக ஒரு ரசிகராக அவங்க வந்து இவ்வளோ பெரிய நெகட்டிவ் ரிவ்யூஸ் எப்படி ஏற்றுப்பாங்க. கங்குவா திரைப்படம் விஎஃப்எக்ஸில் எடிட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்மளோட விமர்சனத்தை வந்து அமலா பால் கூறியிருக்காங்க.